திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருகானாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, அருள் தரும் அனுபாம்பிகை அம்மை உடனுரை அருள்மிகு ரிஷவேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, எம்பிரான் மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாசகத்தில் திருச்சாளலாம் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருப்பாங்க போல இருக்க. ஒருவேளை நமக்கு தெரியாமல் நடுவில் யாரும் நடத்துகிறாங்களோ. திருத்தெல்லேனம், அதாவது பெண்கள் கைகளை கொண்டு விளையாடக்கூடிய ஒரு குழு தான் திருத்தெல்லேனம். இப்போ நம்ம வந்து இதில் சொல்கிறோம் இல்லையா, அந்த பெண் ரெண்டு பேர் இப்படி வந்து எதிர் நின்று கை தட்டி கொண்டு ஆடக்கூடிய அந்த ஒரு ஆடல் வகைக்கு தான் அந்த தெல்லேனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொக்கட்டான்ங்கிறது வேற. அதில் வந்து தாய் நகர்த்துற மாதிரி இருக்கும். அச்சாங்க ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அது வேறு இது வேறு. கை கொட்டி ஆடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. கைகளை கொண்டுன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த தாளம் எல்லாம் போடுவாங்க இல்லையா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் நாங்கள் பார்க்கும்போது ஒரு குரூப்பாக இருந்தாங்கன்னா அது ஒரு மாதிரி கையை தட்டுவாங்க. அது ஒரு இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடில் ஒவ்வொரு தாளம் மாதிரி கை கொட்டி பாடுறது. அடுத்து ரெண்டு பேர் எதிரில் இப்படி ஒருத்தர் வந்து தட்டி பாடுறது. அந்த மாதிரியான ஒரு ஆடல் வகை அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இது என்னன்னா சிவனோடு அடைவு அப்படின்னு சொல்லி திருத்தில்லையிலே நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருப்பதிகம். அது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த சிவபெருமானோடு அவன் எப்படி நம்ம எல்லாம் ஆட்கொண்டார், இதுதான் அதனுடைய சாரம். திருவாசகத்திலே இறைவன் எவ்வளவு உயர்ந்தவன், அவன் கருணையினால நம் போன்ற உயிர்கள் எத்தனை தவறு செய்தாலும் அதையெல்லாம் பொறுத்தருளி அவன் தன்னை உணர்த்தி நம்ம எல்லாம் அந்த மேலான நிலைக்கு சிவமாம் தன்மை பெறுதல் என்று சொல்லக்கூடிய அந்த உயரிய நிலைக்கு நம்மை ஆட்படுத்துவதற்காக இறைவன் அவனுடைய நிலையிலிருந்து இறங்கி வரான். அவனுடைய கருணையால நமக்கு நிறைய காட்சிகளை காட்டுறான், நிறைய அறிவுறுத்தல்களை செய்கிறான், நிறைய என்ன சொல்றது திருவிளையாடல்களை நிகழ்த்தி அவன்பால் நம்மை ஈர்க்கிறான். இப்படி இது ஒவ்வொரு வகையா அவர் பெற்ற அனுபவங்களை நமக்கு எடுத்து சொல்றார். இது என்னன்னா, ஒரு புலவன் தான் பெற்ற வெகுமதி, ஒரு அரசனிடத்துல பெற்ற வெகுமதிய இன்னொரு புலவனிடத்துல போய் நீ அந்த அரசனை போய் பாடினால் உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆற்றுப்படுத்துவது ஆற்றுப்படை நூல். அப்ப இங்க மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய அனுபவத்தை சொல்றது மூலமாக இந்த அனுபவத்துல சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தைகள் இதுல நீங்க சரியா ஊன்றி கவனிச்சு இந்த அனுபவத்தை உணர ஆரம்பிச்சீங்கன்னா அந்த அனுபவம் உங்களுக்கும் நிகழும். அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறதையெல்லாம் இங்க ஒவ்வொன்றாக அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதையும், அடுத்து வந்து இறைவன் அவரை விட்டுட்டு போனதற்கு பின்னால எப்படியெல்லாம் நினைத்து புலம்புகிறார் அப்படிங்கிறது தான் இந்த திருவாசகத்தினுடைய முழு நூலினுடைய அமைப்பு. இதில் திருத்தெல்லேனம் அப்படின்னு சொல்லி அந்த மகளிர் விளையாடல் ஒரு
பெண்ணாக இருந்து மகளிர் விளையாடல்கள் மூலமாக இறைவனை சென்றடையக்கூடிய அந்த காட்சியை நமக்கு மாணிக்கவாசக பெருமான் காட்டுறார். முதல் பாடல்: திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை உருணாமறிய ஓர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமிலார்காயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ. திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடி. திருமால் சிவபெருமானுடைய திருவடியை நான் பன்றி உருவம் எடுத்து தேடி போகிறேன் அப்படின்னு போன போது திருமாலால் அந்த திருவடியை காண முடியல. நான் சொல்ல, திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை உரு நாம் அறிய ஒரு அந்தரனாய் ஆண்டு கொண்டான். அப்போ குரு வடிவமாக வந்து தன்னுடைய உருவை காட்டி சிவபெருமான் ஆண்டு கொண்டான் அப்படின்னு சொல்றார். மாணிக்கவாசக பெருமான் நாள்தோறும் இறைவனை வழிபாடு செய்துட்டு தான் அவரோட பணியை தொடங்குவார். எப்போ வந்து இந்த திருப்பெருந்துறையில இறைவனை பார்க்கிறாரோ அப்ப எதை உணர்கிறார் அப்படின்னு சொன்னா, நாள்தோறும் தான் எந்த இடத்துல வழிபாடு செய்தோமோ அங்க பெற்ற உணர்வை இங்க பெறுகிறார். இறைவன் வேறு குருநாதர் வேறுன்னு உணராத தன்மை எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, இந்த உணர்வு நாம இறைவனிடத்துல நிற்கும் போது நமக்கு நம்முடைய ஆத்மார்த்த மூர்த்தியினுடைய திருக்கோயில்ல நாம் அன்றாடம் வழிபடக்கூடிய இறைவனுடைய திருக்கோயில்ல அவர் முன்னால கருவறையில சிவபெருமானுடைய திருமுன்னால நம்ம அந்த கருவறையை பார்த்து கொண்டு நம்ம முன்மண்ட நிற்கும் போது நம்முடைய மனதுக்குள்ள என்ன உணர்வு வருதோ அந்த உணர்வு யாரை பார்த்தால் யாரிடத்துல இருந்தால் கிடைக்குமோ அவர்தான். அப்ப அந்த உணர்வு எங்க ஏற்படுது? மாணிக்கவாசகருக்கு திருப்பெருந்துறையில இறைவன் குருநாதராக வந்து மாணவர்களோடு உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த உணர்வு மாணிக்கவாசகருக்கு கிடைக்கும். அதனாலதான் அவர் அந்த குருவை பிரிந்த நிலையில் அந்த திருப்புலம்புகள் எத்தனை புலம்புறார். எந்த பதிகத்தை தொட்டாலும் அதை நினைத்து புலம்பாத ஒரு பாடல் இருக்காது. அப்படி அந்த நிலை பெறனா இறைவனிடத்தில் அன்பு மிகுதியாக அவனை தொழணும். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறைமையால் தொடங்கினோர்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவம் வாய்க்கும் பராபரமே தாய்மானவருடைய வார்த்தை. யாரெல்லாம் இறைவனை தொழுகிறார்களோ, உண்மையான நிலையில உண்மையான அன்போடு இறைவனை தொழுகிறார்களோ அவர்களுக்கு குருநாதர் கிடைக்கும், மற்றவர்களுக்கு கிடைக்க மாட்டோம். அது பெரிய தவம். ஒரு நல்ல குரு கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து நாமெல்லாம் செய்த பெரும் தவத்தினுடைய பயன். நம்மளுடைய ஆன்மாவுக்கு என்ன பக்குவம் இருக்கு அதை பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த பிறவியிலே நமக்கு வந்து குருநாதர் கிடைப்பார். அந்த குருவினுடைய திருவடியை பிடிச்சுக்கிட்டோம்னா இறைவனுடைய திருவடியை எளிதாக சென்றடையலாம். அதனால தான் ஏன் பல பேரால் அப்படி நேரடியாக போய் தேவர்களாலும் மற்றவர்களாலும் அப்படி அடைய முடியவில்லை அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு இந்த வழியை காட்டக்கூடிய சரியான குருமக்கள் இல்லை அப்படிங்கிறது தான். அப்படி இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சுகபோகத்தில் பெரிய இதில் இருக்கிறதுனால அதை கண்டுக்கிறது இல்லை, இறைவனுடைய வழிபாட்டை கண்டுகொள்வதில்லை. அதனால் என்னென்னா, இறைவனை வழிபடணும் அப்படின்னு சொன்னாலே அதற்குரிய புண்ணிய பூமி இந்த தென்னாடு, நம்முடைய நாடு தான். வேற எங்க இருந்தாலும் நீங்க இதை செய்ய முடியாது. வேற எங்கு இருந்தாலும் இது போன்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. அதனாலதான் எல்லாரும் பிறவி வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்கிறாரு, மனித பிறவியும் வேண்டுவதே இம்மானி. இப்போ அந்த பிறவி வேண்டான்னு சொல்லி போயிட்டா எப்போ போய் நான் நடராஜ பெருமானை பார்க்கறது, அவனுடைய அழகை எப்போ ரசிக்கிறது?
அந்த திருவடியை எப்போ பார்க்கிறது? இப்போ நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? இறைவனுடைய அந்த திருவடியை, இறைவனுடைய அழகை நாம் சென்று தரிசனம் செய்துட்டு வரணும். இறைவனுடைய நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு தளத்துக்கும் போய் பாருங்க, ஒவ்வொரு உணர்வு உங்களுக்கு தோணும். அங்கே இருக்கக்கூடிய திருமேனியை இறைவனை பார்க்கின்ற போதும் ஒவ்வொரு உணர்வு ஒன்றும் அந்த அந்தணனாய் ஆண்டு கொண்டான், குருநாதராக வந்து ஆண்டு கொண்டான். இல்லைன்னா அவர் என்ன ஆயிருப்பார்? அதே அமைச்சராக இருந்திருப்பார், அப்படியே இருந்திருப்பார். அமைச்சராக இருந்தா தெரியுமா? மறந்துவோம். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச அல்லது அவங்கவுங்க வேலை பார்க்குற துறை சார்ந்த அமைச்சர் வேணால் ஞாபகம் வச்சுருப்பாங்க. வேலைக்கு வந்தப்போ எந்த அமைச்சர் இருந்தார், அடுத்த ஆட்சியில் எந்த அமைச்சர் இருந்தார், அதுக்கு அடுத்த ஆட்சியில் எந்த அமைச்சர் இருந்தார் அப்படின்னா, இப்போ ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறவங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யாருன்னா சொல்லிடுவாங்க. வேறு அமைச்சர்லாம் நமக்கு மறந்து போயிடும். ஆமாம். அப்புறம் வந்து இந்த வருஷத்தில் யார் இருந்தாங்க, அந்த வருஷத்தில் யார் இருந்தாங்க அப்படின்னு இப்போ இருக்கிற அமைச்சர்களே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், அந்த பாண்டிய மன்னரில் ஒரு மன்னனுக்கு எத்தனை அமைச்சர் இருந்திருப்பார், அதில் அரிமர்த்தன பாண்டியன்ட்டு எத்தனை அமைச்சர் இருந்திருப்பாங்க, அதில் ஒரு அமைச்சராக இவர் இருந்திருந்தார். இன்னைக்கு நம்ம அவரை பற்றி பேச போகிறோமா? இல்லை. அப்போ குருநாதர் வந்து ஆட்கொண்ட உடனே எத்தனை நூற்றாண்டு கழித்தும் நாம் இதை பேசுகிறோம். நாம மட்டுமா பேசுகிறோம்? எல்லாரும் திருவாசகம் பேசுறாங்க. வெளிநாட்டில் இதை போன்ற ஒரு நூல் இல்லைன்னு தேடி எடுத்துட்டு போய் மொழிபெயர்க்கிறாங்க. திருக்குறளுக்கு அடுத்து அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்னா திருவாசகம் தான். அத்தனை மொழிகள்ல மொழிபெயர்க்கிறாங்க. இப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னா, அப்புறம் ஏன் இதை தேடி தேடி மொழிபெயர்க்கிறாங்க? ஒரு விஷயம் நல்ல விஷயமா இல்லைன்னா அதை யாரும் தொடமாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்கலன்னா தொடமாட்டாங்க. ஆனால் எல்லாரும் தேடி தேடி எங்கள் மொழியில் இது வேணும், எங்கள் மொழியில் இது வேணும்னு எடுத்துக்கிறாங்கன்னா இதோட தரம் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கணும்னு நம்ம நினைச்சுக்கணும். அப்போ என்ன செய்கிறார்? அப்படி குருநாதராக வந்து ஆட்கொண்டதனால தான் அவர் மாணிக்க வாசகராக மாறுகிறார். அப்படி இல்லைன்னா அவர் என்னவா இருந்திருப்பார் அப்படின்னா, ஒரு சாதாரண அமைச்சராக, முதலமைச்சராக இருக்கிறார். அவர் அமைச்சராகவே அப்படியே தொடர்ந்திருப்பார். ஆனால் இறைவன் ஆண்டு கொண்ட அந்த இறைவனுக்கு ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ. இறைவனை வந்து அவன் இந்த வடிவத்தில் தான் இருப்பான்னு யாராவது சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. இப்படியன் இந்நிறத்தன் என்று எழுதி காட்டோனாதே. நம்ம முன்னால பார்த்தோம் இல்லையா, இத்தந்திரத்தில் காண்டும் என்பவர்க்கு அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒழித்தும். சாமி இப்படிதான் இருப்பாருன்னு சொன்னா அங்கிருந்து அந்த கோலத்துல இருந்து மறைஞ்சிருவார், வேற கோலத்துல வெளிப்படுவார். அப்ப இறைவனுக்கு அவனுக்கு ஒரு நாமம் இல்லை, ஒரு உருவம் இல்லை. அவன் என்ன சோதி வடிவமாக அருவமாக இருக்கக்கூடியவன். சோதி கூட அது ஒரு வடிவம்னா அருவமாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு நாம் என்ன செய்கிறோம்? நாம் அளவுக்கு கொடுக்குறோம். 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ. சகஸ்ரநாமார்ச்சனைன்னு சொல்லுவாங்க. 1000 பேரை இறைவனுக்கு சொல்லி ஒவ்வொரு பேருக்கும் நம்ம இது சொல்கிறோம் இல்லையா, அஷ்டோத்திரம் அப்படின்னு சொன்னால் 8 அர்ச்சனை சொல்லி 8 பூவை இறைவனுக்கு கொடுத்து அர்ச்சனை செய்தல். அடுத்தது திரும்ப வந்து 108 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சகஸ்ரநாம அர்ச்சனை அப்படின்னு சொல்லி 1000 திருநாமம் சொல்லி அர்ச்சனை இதழ். அப்போ இறைவனுக்கு இது போன்ற வடிவமோ அவனுக்கு தேவையில்லை. ஆனாலும் அவனை 1000 திருநாமம் சொல்லி நாம் ஏன் அப்படி கூட்டுகின்றோம்னா, ஏதாவது ஒரு திருநாமத்தில் நம்முடைய மனசு லயிக்கும். அப்போ லயிச்சு அவனை பிடிச்சிக்கிட்டோம்னா போதும், அவன் நம்மை மேலே கொண்டு வந்துடுவான். இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து உயரமாக ஒரு இடத்துக்கு போகணும். இன்றைக்கி எத்தனை வாய்ப்பு இருக்குது? படி வழியாக ஏறி வரோம், லிஃப்டில் போகிறோம், அடுத்து நகரும் படிக்கட்டு எஸ்கலேட்டரில் போகிறோம்,
இப்படி எத்தனையோ இருக்கிற மாதிரி நம்மை அவனை நோக்கி நம்மளை திருப்புவதாக அவன் 1000 திருநாமம் 1000 திருப்பம் எடுத்துக்கொண்டு நம்மையெல்லாம் ஆட்கொள்வதற்காக இருக்கும். அதை பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ என்று இங்கே மாணிக்கவாசக பெருமான் முதல் பாடலில் நமக்கு அருளி இருக்கின்றார். அடுத்து 2வது பாடல். திருவார் பெருந்துரை மேயபிரான் என் பிறவி கருவேர் அறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை அருவாய் உருவமும் ஆயபிரான் அவன் மருவும் திருவாரூர் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ. திருவார் பெருந்துரை மேயபிரான். ஏன்னா இந்த திருப்பெருந்துறையில தான் குருநாதராக வந்து இறைவன் காட்சி கொடுத்தான். திருவார் பெருந்துரை மேயபிரான் என் பிறவி கருவேர் அறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை. பெருமானுடைய பிறவி வேற அறுத்துட்டான் இல்லையா? ஒரு செடியை வந்து இல்லாம செய்யணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல வேறு, அப்புறம் இலை பூக்காய் எல்லாம் தானா காய்ந்து ஒண்ணும் இல்லாம போயிடும். அதே போல இந்த பிறவி இல்லாமல் போகணும்னா நம்முடைய வினையை வேற இருக்கணும், வினையே இல்லாம செய்யணும். அப்ப எப்படி வினையே இல்லாமல் போகும் அப்படின்னு சொன்னா நமக்கு 3 வகையான வினை புதி இருக்கு இல்லையா? என்னது? சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் சொல்லக்கூடிய அந்த 3 தொகுதியும் 3 இல்லாம போகணும். எப்ப இல்லாம போகும் அப்படின்னு சொன்னா சஞ்சிதம் குருநாதர் வந்து தீரும், பிராரத்தம் அனுபவித்து கழிக்கணும், ஆகாமியம் ஏகனாகி இறைபணி நிற்க சேராமல் நிற்கும். இது 3லையும் கவனம் செலுத்தி அந்த வினையை நீக்கணும். அப்படி அந்த வினையை நீக்கிட்டோம்னா என்ன வராது அப்படின்னு சொன்னா பிறப்பு வராது, பிறவா நெருக்கி நம்ம போவோம். அப்ப அந்த பிறவா நெருக்கி போக எனக்கு அருள் செய்த பிரான் என்னமா? ஆமா, ஆகாமியம் ஏகனாகி இறைபணி நிற்க கூடாமல் இருக்கும். ஏகனாகி இறைபணி நிற்றல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, என் செயலாவது யாதொன்றும் இல்லை, எல்லாம் அவன் செயல் அப்படின்னு வார்த்தையில மட்டும் சொல்லக்கூடாது, வாழ்க்கையில் இருக்கு. அப்படி இருந்தா என்ன ஆகும்னா வினை நம்மை சேராது. ஏன்னா நாம தான் எதுவுமே செய்யலையே. இப்போ எதுவுமே செய்யாம இருக்க முடியுமான்னா செய்வோம். அதனுடைய பயன் இறைவனிடத்துல ஒப்படைச்சிடுறோம். அப்படி ஒப்படைப்பு செய்து எல்லாம் சிவபெருமானுடைய கருணை. எது வந்தாலும் சிவபெருமானுடைய கருணை. நமக்கு ஒருத்தர் 500 ரூபா கொடுத்தா சிவபெருமானுடைய கருணைன்னு சொல்லுவோம். நம்மகிட்ட இருந்து பிடிங்கிட்டு போயிட்டானா, திட்டிட்டு போயிட்டானா, ஐயோ போச்சே, அப்ப சிவபெருமான் தான் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்ற பக்குவம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நமக்கு ஆகாமியம் சேராது. ஐயோ 500 ரூபா போச்சா, 500 ரூபா போச்சா, 500 ரூபான்னா அந்த 500 அந்த படத்துல அடிவேல் படத்துல சொல்லுவான் இல்லையா, எவ்வளவு தரணும்? நீ 10 10 3 பேர் சேர்ந்து ஆக மொத்தம் 40. மறுபடியும் ஆரம்பிக்கிற மாதிரி இப்போ 500 போச்சுன்னா ஒரு 500 வர்ற வினை சொல்லி 4 500 சேர்த்து 2000 ஆயிடும். அப்ப என்ன செய்யும்? அந்த வினை நீங்கும் அப்படின்னு சொன்னா ஒரே வாசகம் தான். அதையெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, விதை வாசகம்னு சொல்லிட்டு. எது எடுக்கப்பட்டதோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எது கொடுக்கப்பட்டதோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது, எல்லாம் இங்கிருந்து எடுத்துதான். அப்ப என்ன செய்யும் அப்படின்னா இந்த மனநிலை நமக்கு வரணும். எப்போ வரும்?
அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து முன்ன சொன்ன மாதிரி நல்லவர்களுடைய தொடர்புலையும் நல்ல சிந்தனையோடு இருக்கக்கூடிய அடியார்களுடைய தொடர்புலையும் இருந்தால்தான் வரும். அப்படி கருவேர் அறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை அருவாய் உருவமும் ஆயபிரான் அவன் மருவும் திருவாரூர் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ. இப்போ அருவமாகவும் இறைவன் தான் இருக்கிறான், உருவமாகவும் இறைவன் தான் இருக்கிறான். அவன் ஏன் உருவ திருமேனி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, அந்த உருவ திருமேனியை பார்த்தாதான் அவனிடத்துல நமக்கு ஈர்ப்பு வரும். முதல்ல உணர்வோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டாக்டரையே நம்ம நம்பணும் அப்படின்னு சொன்னா அவர் அந்த நோயை ஏற்கனவே குணப்படுத்திருக்கும். நான் போனேன், இங்கே சரியாச்சு, நீங்களும் போங்க. அடுத்து இவருக்கு போய் சரியானா அடுத்து அந்த டாக்டர்கிட்ட அடுத்தவங்க போவாங்க. அப்படி இல்லையா, அவர் கொடுக்குற மருந்து நம்ம உடல்ல மாற்றத்தை கொண்டு வரும்போது தான் அவர் மேல் நம்பிக்கை வரும். இல்லைன்னா என்ன செய்வோம், இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்போ அந்த ஏதாவது ஒன்று செய்தால்தான் என்ன ஆகும், நமக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது அவர் மேலே வர ஆரம்பிக்கும். அப்போ எதுவுமே இல்லாமல் இறைவன் பரவெளியில் அப்படியே இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு எப்படி அவன் இறைவன் பரவெளியில் இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியும்? அவனை சென்று பற்றினால் நமக்கு வினை நீங்கும் எப்படி தெரியும்? அப்போ அவன் என்ன செய்யணும், அந்த பரவெளியிலிருந்து இறங்கி நம்மை போன்ற ஒரு உருவம் தாங்கி நமக்கு முன்னால் அவர் வாழ்ந்து காட்டினாதான் நமக்கு என்ன தெரியும், இப்படியெல்லாம் அப்படின்னு. நாம் எப்படி நம்மளுடைய அப்பா அம்மாவை பார்த்து வளர்கிறோமோ அது போல அருள் நெறியில நம்முடைய குருநாதரை பார்த்து நமக்கு ஞானாசிரியராக இருப்பவரை பார்த்து வளரும். அப்போ அப்படி அவர் மேலே ஒரு ஈர்ப்பு, ஒரு அன்பு, அவரை மாதிரி நம்ம மாறணும், அவரை மாதிரி நாம் மாறணும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அந்த எண்ணம் தான் நம்மை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும். அப்போ அவரை மாதிரி நம்ம மாறணும்னு நம்ம மனசில் நினைக்கிறோம்னா அவர் எப்படி இருக்கணும்? திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றாரு, எனக்கு கண்ணு நல்லா இருந்தாலும் இன்னொருத்தருக்கு நான் வழிகாட்ட முடியும். எனக்கே கண்ணு இல்லை, இதுதான் சரியான வழின்னு நான் எப்படி இன்னொருத்தரை கூட்டிட்டு போக முடியாது. குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குடிவிடும். அப்ப எது சரியான நெறி என்று சொல்வதோட மட்டும் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையில யார் கடைபிடித்திருக்கிறாரோ அவரை பார்த்து நான் அவரை மாதிரி வரணும்னு நினைக்கணும். அப்படி நினைச்சா நம்ம முன்னேறலாம். அப்படி இல்லாம உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய பண்பு உங்களுக்கு ஒட்டிக்கும். ஒரு முறை ஏற்கனவே இந்த கதையெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் வகுப்புகளில். நாம யாரோட இருக்கிறோமோ அவர்களுடைய உணர்வு நமக்கு ஒட்டிக்கும், யாரிடத்துல உணவு உண்ணுவோமோ அவங்களுடைய உணர்வு நமக்கு ஒட்டிக்கும். அதுக்கெல்லாம் நிறைய அந்த உணவு உண்ணக்கூடியதுல நிறைய தோஷங்கள் இருக்கு. பரிகல தோஷம், பதார்த்த தோஷம், அதெல்லாம் வரிசைப்படுத்துவாங்க. அதனாலதான் கண்ட சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் தான் அதை பெரியவங்க சொன்னது. நாம என்ன நினைச்சுக்கிட்டோம், அன்னைக்கு காசு இல்லை, யாரும் சாப்பிடல, இன்னைக்கு நம்மகிட்ட காசு நிறைய இருக்கு, நம்ம சாப்பிட்றோம்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருடைய உணர்வையும் கடத்த முடியும். இது எப்போ உணர்வோம் அப்படின்னா, எல்லாரும் உட்காந்துருக்கிறோம்ல, வகுப்புல எல்லாரும் உட்காந்துருக்கோம், ஸ்கூல்ல எல்லாரும் பல பேர், நம்ம ஆசிரியராக இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தன் கொட்டாய் விட்டானா வரிசையா அடுத்து கொட்டாய் விடுவான். ஒருத்தன் சார் அப்படின்னு கையில் காட்டி போனா அடுத்த 4 பேர் பின்னாலே போவான். ஏன்னா அந்த அந்த உணர்வு கடத்தப்பட்டுட்டே இருக்கும். அப்போ நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கவங்களுடைய உணர்வு ஒரு கட்டத்திலேயாவது நமக்கு சேரும். அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உணர்வுல எல்லாத்துலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன செய்வாங்க, ஒரு உணவுல இன்னைக்கு நம்ம போய் எடுத்தோம்னா அதுல இதை கலந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாங்க. ஏன் அப்படி இருக்கிற இடத்துக்கு நம்ம போகணும்? நம்ம என்ன நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிடலாம் அப்படிங்கிறத சொல்றதுக்கான காரணம் அதுதான். அந்த உணவுல இப்போ பெரிய பெரிய மாதங்கள்லாம் சமைக்கிறாங்க. அது போன முறை என்ன சமைச்சிருக்காங்க,
இந்த முறை என்ன சமைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடியாது. முதல் நாள் பரிமாறுற இதில் வந்து அசைவம் பரிமாறி இருப்பாங்க, அதே கழுவிட்டு அடுத்த நாள் சைவம் பரிமாறுவாங்க. நம்ம வெளியில் போய் சாப்பிடும்போது அந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதனால் அந்த தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அப்போது இது காட்டுறாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா முகநூலெல்லாம் பார்த்தோம்னா நிறைய செய்திகளை போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு வந்து நான்வெஜ் சாப்பிட்றது தான் ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது ஒரு பதிவு போடுறாங்க. யானை இதெல்லாம் போட்டு இதுதான் ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை எதுக்காவது பயன்படுத்த முடியுமா? அடுத்தவங்களுக்கு எதாவது பயன்படுத்த முடியுமா? சிங்கத்தையோ புலியோ வச்சு சர்க்கஸ் காட்டலாமே ஒழிய வேறு ஏதாவது பயனுள்ள வகையில் அதை பயன்படுத்த முடியுமா? முடியாது. அப்போ சைவத்தில் இருக்கக்கூடிய மாட்டு, யானை இதைத்தான் நீங்கள் வேலைகளுக்கு பழக்க முடியும், அதை தான் பண்படுத்த முடியும், பயன்படுத்த முடியும். ஏன்னா அந்த உணவு சாப்பிட்றதுனால அது இடத்துல சாத்வீகத்தன்மை இருக்கும். இந்த உணவு சாப்பிட்ற குரூரத்தன்மை தான் இருக்கும். எப்போனா ஒருத்தர் ஒரு வளர்ப்பு பிராணி அவங்க வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் வளர்க்குறார். ஒரு சிங்கத்தையோ புலியோ வளர்க்குறார் அப்படின்னா அது அவர் மேலே அன்பாக தான் இருக்கும். எப்போ அப்படின்னா ரத்த வாடை வராத வரைக்கும் அவர் மேலே அன்பாக தான் இருக்கும். ரத்த வாடை வந்துருச்சுன்னா அவரையே சாப்பிடும். அப்போ அந்த குரூரம் அதுக்கு உள்ள இருக்கும், அது அடங்கி இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் வெளிப்பட்டுரும். ஆனால் சைவம் விலங்குகள்கிட்ட அந்த குரூரம் இருக்காது. அது எப்பவுமே அழிந்திருக்கும். அதாவது 1-2 வேற எப்போவாது. இப்போ யானை பாகனை கொண்டுருச்சுன்னு சொல்றாங்க, எல்லா யானையுமா கொண்டுட்டு இருக்குது? இல்லை. அதையும் நம்ம பார்க்குறோம். அதுதான் அது உள்ள இருக்கக்கூடிய அது மதம் பிடிக்கும் போது அது தன்னுடைய இயல்பை மறந்துடுது, அதனால செய்யறது. அப்போ சில பேருக்கு அப்படிதான் இயல்பை மறந்துட்டா எது வேணாலும் செய்வாங்க. இயல்பை மறக்கக்கூடாது. நாம யார், நம்ம எங்கிருந்து வந்தோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு இருக்கணும். அப்போ என்ன செய்யறார், அந்த உருவமாக ஏன் இறைவன் வருகிறான் அப்படின்னு சொன்னா இதற்காகத்தான் வரோம். நாம அவனை பற்றி கொண்டு இந்த நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரூரங்கள் இதையெல்லாம் விட்டுட்டு அவனை போல அவன் எப்படி இயல்பா இருக்கானோ, யாராவது வந்து கும்பிட்டாலும் அவனுக்கு கவலை இல்லை, யாரும் கும்பிடலைனாலும் அவனுக்கு கவலை இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் சிவனேன்னு. அதனாலதான் எப்பவுமே சொல்லுவோம் சிவனேன்னு இருக்கிறான்னு சொல்லுவாங்க. வேற யாராவது சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. சிவனேன்னு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் மேல அவன் எது நடந்தாலும் அவன் அதுல இருந்து பாதிப்படையாம இருக்கக்கூடியன்னு அவன் ஒருவன் தான். அப்படி இருக்கக்கூடிய பெருமான் ஏன் இத்தனை உருவம் எடுத்து போறான்? யோசிச்சு பாருங்க. மாணிக்கவாசகருடைய வரலாறு நம்ம ஆரம்பத்துல முதல் வகுப்புல பார்த்தோம். மாணிக்கவாசகரை ஆட்கொள்வதற்காக இறைவன் என்னெல்லாம் செய்யறாங்க. காட்டில் இருக்கிற நரியை பிடிச்சு கொண்டு குதிரையாக்கி பாண்டிய மன்னனிடத்துல போய் காட்டி அந்த நரியெல்லாம் குதிரையெல்லாம் திரும்ப நரியாய் ஏற்கனவே இருந்த குதிரையை கடிச்சிட்டு போய் திரும்ப இவர் வந்து கொண்டு போய் சுடு மணலில் வைகை ஆற்று மணலில் நிறுத்த வைகையில் வெள்ளத்தை வர வச்சு திரும்ப சிவபெருமான் வந்திப்பாட்டிகள் மறுபடியும் கூலியாளாக வந்து பாண்டியனோட பரம்பரை அடிவாங்க. யார் அடி வாங்குவான்? இது அத்தனையும் செய்கிறார் யாருக்காக? மாணிக்கவாசகர். அப்போ மாணிக்கவாசகருக்கு அருள் செய்ததன் மூலமாக இன்னைக்கு அந்த திருவாசகம் வெளிப்பட்டதன் மூலமாக இன்னைக்கு எத்தனை ஆன்மாக்கள் அதுக்கு பின்னால திருவாசகத்தை உண்மையா படிச்சு உண்மையா அதன் வழி நடந்து முத்திக்கு போயிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப இறைவன் அவர் மூலமாக எத்தனை ஆன்மாக்களை இருக்கு. அதற்காக அவன் உருவம் தாங்கி வந்தான். அதற்காக அவன் குருநாதராக வந்தான். அதற்காக அவன் அருள் செய்வதற்காக என்ன யோசிச்சு பாருங்க. இறைவன் மானிட சட்டையில வந்து இருக்கிறான்னா இந்த மானிட சட்டைக்கு என்ன இருக்குமோ அதான் செய்தாகும். அதை தாண்டி அவன் யோசிக்காம அப்படியெல்லாம் கருணையோட வந்து எந்த இடத்துல நாம வேண்டும்னாலும் அந்த இடத்துல வந்து இருக்கிறான். அருணகிரிநாதர் சொல்லுவார் கந்தர் அனுபூதியில, எங்கே நான் நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே
நான் எங்க நின்று முருகனை நினைச்சாலும் அங்க என்னால எதிரில் வந்து நிற்பான் முருகன். நிறுத்தி காட்டினார் இல்லையா திருவண்ணாமலையில கம்பத்திலையனார் சன்னதி வந்து தோன்றின உடனே சம்பந்தாண்டானும் அவரும் அருணகிரிநாதரும் போட்டியிடும் போது அந்த பிரபுதேவ மகாராஜாவுக்காக முருகப்பெருமானை அழைத்து கொண்டு வந்து அங்க காட்டுறாரு இல்லையா. அப்போ எனக்காக இறைவன் இறங்கி வருகிறான் அப்படிங்கிற அந்த உணர்வு. அப்படி மாணிக்க வாசகருக்காக இறைவன் இறங்கி வந்தான். மாணிக்க வாசகர் அருள் பெற்றார். மாணிக்க வாசகருடைய திருவடியை பற்றி கொண்டு நாம் எல்லாம் அருள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய பெருமான் அவன் மருகும் திருவாரூர் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ. அப்படி இருக்கக்கூடிய பெருமான் வீற்றிருக்கக்கூடிய அந்த திருவாரூர் திருத்தலத்தை பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ. அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்கட்கும் தெரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டுலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெல்லேனம் கொட்டாமோ. அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்கட்கும் திருமால் அரின திருமால் பிரம்மனுக்கும் அல்லாத தேவர்கட்கும் அவர்கள் அல்லாத மற்ற தேவர்களுக்கும் தெரிக்கும்படி தன்றி நின்ற சிவம் அவங்களுக்கெல்லாம் தெரியும்படி பெருமானுக்கு தெரிக்கும்படித்து அன்றி நின்ற சிவம் அவங்கெல்லாம் தேடி காண முடியாதவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து நம்மை உருக்கும், நம்மையெல்லாம் உருக்கும், பணிகொள்ளும், நம்மளை வந்து அவருக்கு பணிவிடை செய்யும்படியாக நம்மை பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும். சிவபெருமான் வந்து என்னை ஆட்கொண்டார் அப்படின்னு சொன்னால் திருமாலே தேடி கண்டுபிடிக்க முடியல, இவன் தேடி கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு உலகம் சொல்லுமா. உருக்கும் அப்படின்னு சொன்னால் இவன் ஏதோ கதை விடுறான். கண்ணப்பர் கண்ணையே கொண்டு இறைவனுக்கு கொடுத்தார். அப்ப பாருங்க, அவருக்கு அவரும் இறைவனும் உலகம்தான். அவரை தாண்டி மற்றவர்கள்லாம் என்ன செய்யறாங்க, ஐயோ இப்படி இவன் நம்முடைய வேடர் குல தலைமையை விட்டுட்டு இப்படி போய் தனியா இப்படி இருக்கானே அப்படின்ற ஒரு நினைவு தான் அவரை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லாம இன்றைக்கு எப்போதும் இறைவன் வடப்பக்கத்திலே இருந்து காலத்திலே அருள் செய்யக்கூடியவராக நம்முடைய கண்ணப்பர் மாறி இருக்கின்றார் அப்படின்னு சொன்னா அது இறைவர் அவரை பணிகொண்ட அந்த திறம். பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெல்லேடம் கொட்டாமோ. இப்போ நம்ம எல்லாருமே அந்த நிகழ்வை கடந்து தான் வந்திருப்போம். நம்ம திருநீர் பூச ஆரம்பித்தோன்னா பண்டாரம்மாயிட்டு பட்டை போட்டுட்டான், பட்டையும் போட்டு ஊரை ஏமாத்த கிளம்பிட்டாங்க. ஆமாம், இப்படியெல்லாம் இதை கேட்காம இந்த அருள் துறையில் மேலே யாரும் வரவே முடியாது. ஏன்னா உலகம் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அப்படியெல்லாம் அதையெல்லாம் கடந்தவர்கள் தான் இன்னைக்கு அடியார்களாக ஒரு சிறந்தவர்களாக இன்னைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கே நம்ம 63 காலத்து அவங்கெல்லாம் எவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க. அதையெல்லாம் கடந்து வந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும், வேதனைகளை தாண்டினால்தான் சாதனைகளை நாம் அடைய முடியும். இப்படிப்பட்ட இந்த ஊர்லாம் சிரிக்கும். நாம் போகிறோம் அப்படின்னா பல பேர் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஆத்மார்த்த மூர்த்தம் இருக்கும், ஒரு ஆத்மார்த்த திருத்தலம் இருக்கும். அந்த இறைவனை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு நிறைய செலவு. இப்போது யோசிச்சு பாருங்கள், நாம் இங்கே இருக்கிறோம், திருவண்ணாமலை எங்கே எவ்வளவோ தூரத்தில் இருந்தாலும் வந்து சாமியை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு அவ்வளவோ ஆத்மா வராங்க. நேற்று நாங்கள் பேருந்தில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா எல்லாம் கிரிவலம் போயிட்டுருக்காங்க, மழை தூரிகிட்டு இருக்குது, எல்லாம் பாலித்தீன் கவரு கொடை ரெயின் கோட்டு எல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து நடந்து வலம் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இறைவன் அவர்களுடைய உணர்வுகளை நின்று ஆட்கொள்றதுனால தான் இது நடக்குது. ஆனால் வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு நடந்து வந்துட்டா மட்டும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அதை கேலிஸ் பண்ணிட்டு தான் அவன் இருப்பான ஒழிய அதனுடைய உண்மையான உணர்வு உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
மற்றவர்களுக்கு தெரியாது. இறைவனை பார்த்த உடனே நமக்கு ஒரு உருக்கம் வருது, அதாவது வந்து நம்முடைய கண்ணில் கண்ணீர் வருது அப்படின்னு சொன்னால் அது அந்த உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. அருளாளர்கள் மட்டும்தான் இறைவனுடைய அருளால் அந்த அனுபவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இறைவனுடைய அருள் இல்லைன்னா அதை வெளிப்படுத்தவே முடியாது. இறைவனுடைய அருள் இல்லைன்னா இந்த அருள் அனுபவத்தை என்ன செய்ய முடியாது, வெளிப்படுத்த முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தியானம்லாம் பார்க்கும்போது ஆழ்நிலை தியானம்னு சொல்லுவாங்க, சமாதி கூடுதல்னு. அதில் வந்து போய் உள்ளே போயிட்டாங்கன்னா திரும்ப இறைவன் எழுப்பி இந்த உலகத்துக்கு கூட்டிட்டு இல்லைன்னா அவ்வளோதான். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இறைவனுடைய அருளான இருந்தாதான் அங்கே உள்ள நடந்த அனுபவங்களை நாம் சொல்ல முடியும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த அனுபவத்துக்குள்ளேயே நாம் கரைஞ்சு போயிடுவோம். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. அப்போ என்ன செய்யணும்னா, இறைவனை முழுமையாக நம்மளால் சொல்லிட முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. அப்போ சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய உத்தரவு இருந்தால் தான் சொல்ல முடியும். ஞானசம்பந்தருக்கு அந்த காட்சியை காட்டி இறைவன் இருந்து உணர்த்தினார், அவர் சொன்னார். காரைக்கால் அம்மையாருக்கு உணர்த்தினார், சொன்னார். நாவுக்கரசு பெருமானுக்கு உணர்த்தினார், அவர் சொன்னார். இப்படி சுந்தரருக்கு உணர்த்தினார், அவர் சொன்னார். இப்படி ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அருளான இருந்தாதான் என்ன செய்ய முடியும், அந்த உணர்வை வெளியே சொல்ல முடியும். நம்ம நாயன்மார்களுடைய வரலாறு பார்க்குறோம், யாராவது வெளியில் வந்து சொன்னாங்களா? சொல்லலை. எல்லாம் அவங்கவுங்க இறைவனுடைய திருடிக்கு போயிட்டாங்க. ஆனால் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் என்ன செய்கிறான், சுந்தரருக்கு ஆணையிடுகிறான். சுந்தரர் திருத்துண்ட தொகை பாடுறாரு. அப்போ இருந்த சூழலில் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைவாக இருந்தது, இறைவனுடைய அருளானது. அதை படித்து அவங்க உயிருக்கு போயிட்டாங்க. அடுத்து சில காலம் வந்து பின்னால் வந்த உடனே நம்பியாண்டார் நம்பிகள் வந்து அவருடைய வரலாறை கொஞ்சம் பெரிதுபடுத்தி சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே அப்போ அந்த காலத்தில் இருந்தவங்களுக்குலாம் அதுவே போதுமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பற்றிக்கிட்டார். அடுத்து பின்னால் இன்னும் நூற்றாண்டுகள் கடந்ததுக்கு பின்னால் நம்முடைய தெய்வ சேக்கிழார் வரார். அவர் வந்து இவருடைய வரலாற்றை விரித்து சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே தான் நமக்கு அவர்களுடைய வரலாறு தெரிகிறது. அப்படி இறைவனுடைய அருளானை தான் அதை வெளிப்படுத்தியது. அதுபோல மாணிக்கவாசகர் அவருடைய அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்லுங்கள் நான் எழுதிக்கிறேன்னு சொல்லி இறைவனே கைப்பட எழுதியது தான் இந்த திருவாசக நூல் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பணிபொருளும் இதையெல்லாம் மற்றவர்கள் கேட்டாங்கன்னா எல்லாரும் சிரிப்பாங்க, கேலி பண்ணுவாங்க, அவங்களோட நம்மளை இழுத்து வச்சுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதையெல்லாம் கடந்து தான் நம்ம இந்த ஞான நெறியை அடைய முடியும் என்று சொல்லி இங்கே இந்த ஊரெல்லாம் சிரிக்கும், உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெல்லேடம் கொட்டாமோ என்று சொல்லி இந்த மூன்றாவது பாடலை நமக்கு மாணிக்கவாசக பெருமான் திரு தெல்லேனத்திலே அருளியிருக்கின்றார். இவர்களுக்கு நினைவு